சோகம், மன அழுத்தம், வருத்தம் அப்படிங்கிற உணர்வுக்கான மலர் மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிரச்சனைகளை பத்தி பேசும் பொழுது சட்டுன்னு கண்ணுல தண்ணி வந்துருது அப்படின்னா அவங்க மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. ஒண்ணு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ், ரெண்டாவது ஒர்க் ஸ்ட்ரெஸ், மூணாவது எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ், நாலாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ட்ரெஸ். இப்பவும் ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது மற்ற உறவுகளை விட திருமண உறவுல அதிகமா இருக்கும். அந்த சூழ்நிலையில என்னென்ன மன ஓட்டங்கள் இருக்குதோ அது எல்லாத்துக்குமான மலர் மருந்துகளை கொடுக்கும் பொழுதுதான் மனம் முழுமையா அமைதி அடையும். நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா 9626233344 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும். நன்றி. யோகம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம மன அழுத்தத்துக்கான மலர் மருந்துகள் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மனதிற்கான மருத்துவம். அதனால மனதினுடைய எல்லா விதமான உணர்வுகளுக்குமே நம்ம மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி தீர்வு காண முடியும். அந்த வகையில மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிற மன அழுத்தத்தை எப்படி மலர் மருந்துகளை வைத்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். முதல்ல சோகம், மன அழுத்தம், வருத்தம் அப்படிங்கிற உணர்வுக்கான மலர் மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைன். கூடவே அந்த சோகத்தை வருத்தத்தை நீங்க திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒயிட் செஸ்னட் சேர்த்து எடுக்கணும். இப்போ இது மட்டும் போதுமா, இந்த ரெண்டை மட்டும் எடுத்தா மன அழுத்தம் அப்படிங்கிறது சரியாயிருமா அப்படின்னா கிடையாது. இந்த சோகம் இல்லைன்னா மன அழுத்தம் வருவதற்கு காரணமா நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வு எது அப்படின்னு பார்த்து அதுக்கான மலர் மருந்து கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு முற்றிலுமா அந்த மனதோட பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளிவர முடியும். ஒருவர் மன அழுத்தத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவருடைய பிரச்சனைகளை பத்தி பேசும் பொழுது சட்டுன்னு கண்ணுல தண்ணி வந்துருது அப்படின்னா அவங்க மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. இல்ல மூச்சு விட முடியாம சிரமத்துல இருக்காங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேல மூச்சு விட சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நாளா அவங்க மன அழுத்தத்துல இருந்ததுனால அந்த மன அழுத்தம் உள்ள படிஞ்சு படிஞ்சு வரக்கூடிய பிரச்சனை தான். இல்ல அப்படின்னா 10 வார்த்தை பேசும் பொழுது தொடர்ச்சியா 10 வார்த்தை பேச முடியல, 10வது வார்த்தையில மூச்சு பிடிச்சுக்குது, மூச்சு பத்த மாட்டேங்குது அப்படின்னா அவங்க மன அழுத்தத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு சளி நெஞ்சில கட்டி இருக்குது ஆனா வெளியே வரமாட்டேங்குது அப்படின்னா அவங்களும் மன அழுத்தத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான அறிகுறிகள் மன அழுத்தத்துல இருக்கிறவங்களை காமிச்சு கொடுக்கும். அதுல முதல்ல இந்த மூச்சு பிரச்சனையா தான் இருக்கும். பொதுவா மன அழுத்தம் அப்படிங்கிறது 4 வகைகள்ல நம்ம பாதிக்கலாம். ஒண்ணு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ், ரெண்டாவது ஒர்க் ஸ்ட்ரெஸ், மூணாவது எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ், நாலாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ட்ரெஸ். இதுல எந்த மாதிரியான மன அழுத்தம் வேண்டுமானாலும் நம்ம பாதிக்கலாம். உதாரணமா நம்ம ஒரு சிச்சுவேஷன் எடுத்துப்போம். அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கலாம், அதுக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், என்னென்ன மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். உதாரணமா ஒரு கணவன் மனைவி அப்படி எடுத்துப்போம். இப்போ கணவனுக்கு உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அவரை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த மனைவிக்கு என்ன மாதிரியான உணர்வு போராட்டங்கள் இருக்கும், அதை சரி செய்யறதுக்கு என்ன மலர் மருந்துகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ அந்த மனைவிக்கா இருந்தாலும் நம்ம யாருக்கா இருந்தாலும் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, கணவனோ மனைவியோ குழந்தைகளோ தாய் தகப்பனோ, இப்படி ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது அதற்கான கவலை நம் மனதில் வருவதும், அவங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு ஏற்படும் பொழுது நம் மனதில் மகிழ்ச்சி வருவதும் இயல்பு. அவங்களுடைய உணர்வுகள் நம் மனதில் எதிரொலிப்பது அப்படிங்கிறது ரெட் செஸ்னட். இப்ப அவரு ரொம்ப நெருங்கின உறவா இருக்கிறதுனால அவருடைய துன்பத்தை பார்த்து இவங்க துன்பம் அடைவாங்க இல்லையா, அதுக்காக நம்ம ரெட் செஸ்னட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த துன்பத்தை பார்த்து இவங்க துன்பம் அடையிறது அப்படிங்கிறது இருக்காது. ரெண்டாவது, இவங்களுக்கு ஒரு கற்பனையான ஒரு பயம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு பயம் வந்துட்டே இருந்தது அப்படின்னா ஆஸ்பன் கொடுக்கணும். இப்போ உறவுகளிலேயே ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படின்னா என்னன்னா அது திருமண உறவு தான். நம்ம வளரக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம பார்க்குற சினிமாக்கள்லையும் சரி, ஒவ்வொரு பெண்ணையும் ரொம்ப கனிவானவளாகவும் எப்பொழுதும் அழகானவளாகவும் ரொம்பவே தாயன்போட எல்லாரையும் தாங்கக்கூடியவளாகவுமே சித்தரிச்சிட்டு இருக்கிறாங்க பொதுவாக ஹீரோயின்ஸ. அதே மாதிரிதான் ஒரு ஆண்களை பார்க்கும் பொழுது
அவரு ரொம்ப கெத்தானவராகவும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனாகவும் ஒரு விரும்பக்கூடிய ஒரு பர்சனாகவும் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த மாதிரியான சினிமாக்களையும் நாடகங்களையும் பார்த்து பார்த்து வளர்ற ஒவ்வொருத்தருமே அந்த எதிர்பார்ப்புகளையும் அந்த கனவுகளையும் யார் மேல வச்சு திணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வரக்கூடிய வாழ்க்கை துணை மேலதான். இவ்வளவு அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது பெரும்பாலுமே அந்த எதிர்பார்ப்புகள் 100% நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தா நிறைவேறாது. அதனால எப்பவும் ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது மற்ற உறவுகளை விட திருமண உறவுல அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த உறவுல மட்டும்தான் எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்போ இவங்களுடைய கடந்த கால நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு மனசுல ஏமாற்றமா பதிஞ்சிருக்கும். அந்த ஏமாற்றம் அவர் மேல ஒரு சின்ன கோபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி முடியாம அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு வரும் பொழுது அந்த ஏமாற்றங்களும் அந்த கோபங்களும் திரும்ப இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கோபம் இவருக்கு நான் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கோபம் மனசுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வில்லோ கொடுக்கணும். இல்ல அப்படின்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய அவங்களால தாங்க முடியல, ஓவர் பேர்டனா இருக்குது, உடம்புக்கு முடியல, இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தாங்க முடியலையேங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா எல்ம் கொடுக்கணும். இல்ல அதே மாதிரி தன்னுடைய சிப்ளிங்ஸ் இல்ல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வாழ்ற ஒரு நல்ல வாழ்க்கைய பார்த்து அவங்கெல்லாம் நல்லபடியா வாழ்றாங்க, ஆனா நம்ம மட்டும் இப்படி கஷ்டத்துல இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம், அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா செராட்டோ கொடுக்கணும். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு கற்பனையான ஒரு எண்ண ஓட்டங்கள் தான். அதாவது இந்த சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒருவருக்கு என்ன மாதிரியான மன உணர்வுகள் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையான எண்ணம் தான். இது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் வேறுபடும், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில என்னென்ன மன ஓட்டங்கள் இருக்குதோ அது எல்லாத்துக்குமான மலர் மருந்துகளை கொடுக்கும் பொழுதுதான் மனம் முழுமையா அமைதி அடையும். இல்ல நீங்க செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மன அழுத்தம் சோகம் அப்படிங்கிற உணர்வுக்கு பைன் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப வாட்டுது அப்படின்னா ஒயிட் செஸ்னட் கூட சேர்ந்து எடுத்துப்போங்க. ரெண்டையும் எடுத்து பாருங்க, பைனையும் ஒயிட் செஸ்னட்டையும். உங்களுடைய மன அழுத்தம் அப்படிங்கிறது நிச்சயமா குறையும். ஆனா முழுமையா மனதின் போராட்டங்களிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்களுடைய மனதில் என்னென்ன உணர்வுகள் இருக்குதோ எல்லா உணர்வுகளுக்குமான மலர் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அது நடக்கும். நன்றி. இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க. நன்றி.